ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல். நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து வீடியோவில் கொடுத்துட்டே வரோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் சற்று முன்னர் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வெளியான ஒரு மகிழ்ச்சியான செய்தி பற்றின முழுமையான விவரங்கள் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு துறைகளையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அரசின் சார்பில் வெளியிடக்கூடிய ஒரு சில சலுகைகள் சார்ந்த அறிவிப்புகள், உதாரணத்துக்கு அகவலைப்படி உயர்வாகட்டும், பொங்கல் போனஸ் ஆகட்டும், டிஏ அரியர், இந்த மாதிரி ஒரு சில அறிவிப்புகள் வரும்பொழுது அது தொடர்பான ஒரு டீடைல்டு இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது தெளிவான வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படின்றத வெளியிடுவாங்க. ஸோ இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், யாருக்கெல்லாம் பொருந்தும் யாருக்கு பொருந்தா, அந்த மாதிரியான முழுமையான விவரங்களும் அதில் சொல்லப்பட்டிருக்கும். அது போன்றது ஒரு முக்கியமான தெளிவுரை தான் தற்பொழுது தமிழ்நாடு அரசால் வெளியிடப்பட்டிருக்கு. இது குறிப்பாக ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களுக்கு உண்மையே ஒரு தெளிவான நீண்ட நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த அறிவிப்புனே சொல்லலாம். இது எது தொடர்பானதுன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு அரசினுடைய ஓய்வூதியர் குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்தில் நியமனதாரரை நியமனம் செய்வது தொடர்பான ஒரு தெளிவுரை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டம் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஓய்வூதியர் அவருடைய சொந்த விருப்பத்தின் பேரில் மாதந்தோறும் அவருடைய ஓய்வூதியத்திலிருந்து ஒரு தொகையை பிடித்தம் செஞ்சு ஓய்வூதியம் இறக்கும் நேர்வில் இந்த குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்தின் கீழே அவருடைய வாரிசுதாரருக்கோ அல்லது அவருடைய நியமனதாரருக்கோ யார் நாமினியாக போட்டிருக்காரோ அவங்களுக்கு இந்த பணத்தை கொடுப்பாங்க. இன்கேஸ் யாருமே அவங்க ஸ்பவுஸ் இல்லாத சமயத்தில் அல்லது அவங்க யாருமே நாமினி கொடுக்கல அப்படின்னா அவங்களுடைய வாரிசுதாரர்களுக்கு அந்த தொகையை பிரித்து கொடுப்பாங்க. இதுதான் அந்த குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்தினுடைய ஒரு சாராம்சம். ஸோ இதில் தற்பொழுது அந்த நியமனதாரர் நியமனம் செய்வது தொடர்பாக, அதுவும் குறிப்பாக IFHRMS மூலமாக, ஏன்னா IFHRMS மூலமாக தான் தற்பொழுது அனைத்து பணிகளுமே அரசு ஊழியர்களுக்கான ஊதியம் முதற்கொண்டு IFHRMS மூலமாக தான், அதாவது ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை தளத்தில் தான் அனைத்து பணிகளையுமே செஞ்சுட்டு வர்றாங்க. இனி வரக்கூடிய காலங்களிலையுமே இந்த அதாவது தற்பொழுது ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களுக்கும் சரி, புதிதாக இப்போ லேட்டஸ்ட்டாக ரிட்டையர்டாக போகக்கூடியவங்க, புதிய ஓய்வூதியர்கள் அனைவருக்குமே இந்த IFHRMS மூலமாகவே கணவன் மற்றும் மனைவியினுடைய விவரங்கள் அனைத்தையுமே பதிவு செஞ்சுருவாங்க. அதே போல் குடும்ப ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களுக்குமே இந்த விவரங்கள் எல்லாத்தையுமே பதிவு செஞ்சு அதில் நாமினேஷன் யாருக்கெல்லாம் நீங்கள் இப்போ இந்த ஓய்வூதிய பாதுகாப்பு நிதி திட்டத்தில் யாரெல்லாம் நாமினியை நீங்கள் ஃபைல் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த விவரங்களையுமே நீங்கள் என்ன செஞ்சிடலாம்னா பதிவு செஞ்சு வச்சிடலாம். அது ஏற்கனவே ஆல்ரெடி பதிஞ்சு வச்சிட்டோம்னா, ஒருவேளை ஓய்வூதியம் இறக்கக்கூடிய நேர்வில் அவருடைய இறப்பு சான்றிதழை மட்டும் சமர்ப்பித்தோம் அப்படின்னா எளிமையாக அந்த குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டமும் சரி அல்லது குடும்ப ஓய்வூதியம் சரி யாருக்கு சென்றடையும் அப்படின்ற முழுமையான விவரங்களுமே ஆன்லைன் மூலமாக, இன்னும் சொல்லப்போனால் IFHRMS தளத்திலே அதாவது ரெடி ரெக்கார்டராக பண்ண போகிறாங்க. ஸோ அதற்கான ஒரு ப்ரொசீடிங்ஸ் தான் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஓய்வூதியர் உயிரோடு இருக்கக்கூடிய காலத்திலேயே அந்த குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டம் யாருக்கு சென்றடையணும், அதே போல் குடும்ப ஓய்வூதியம் யாருக்கு சென்றடையும், இந்த மாதிரியான அனைத்து விவரங்களையுமே IFHRMS வலைத்தளம் மூலமாக என்ன செஞ்சிடலாம், ஈஸியாகவே அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு புதிய வசதியான செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் தற்போது கிடைத்திருக்கிற செய்தி. உண்மையிலே ஓய்வூதியருக்கு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஏன்னா அவருடைய காலத்திலேயே யாருக்கு இந்த பணம் சென்றடையும், நம்மளுடைய காலத்திற்கு பிறகு யாருக்கு சென்றடையணும் அப்படின்றத அவங்களே நியமனம் செய்யக்கூடிய ஒரு புதிய வசதியானது ஆன்லைன் மூலமாக இருக்கிறது. ரொம்பவே ஒரு வசதியான ஒரு விஷயமே சொல்லலாம். ஸோ இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் எழுதுங்க. வீடியோ பிடிச்சானா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.